மொபைலில் ஜிமெயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் அந்த மேலே லோகோவில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து விசிபிள் ஆகும். இப்போ என்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் போனோன்னா பார்த்தீங்கன்னா சைன்இன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் காட்டும். கீழே வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் இருக்கும். அது கூகுள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் சூஸ் பண்ண அப்புறம் வெரிஃபை ஆகி அவங்களோட இமெயில் ஐடி கேட்கும். அதாவது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே புதுசாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்துடணும். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா 2 காட்டும். அதில் ஃபார் மை பர்சனல் யூஸ், நம்ம பர்சனலாக யூஸ் பண்ண போகிறோன்னா பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணணும். ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ், நம்ம பிஸ்னஸ்க்கோ இல்லை நம்ம ஒர்க்கு ரிலேட்டடாக எதனால் ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனலாக இன்னொரு நேம் இருந்தால் அதை வந்து கீழே ஆப்ஷன் சர்நேமில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த ஜெண்டர் கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுவாக வந்து க்ரியேட் ஆகி உங்களோட நேம் வித் இமெயில் ஐடியோட ஷோ ஆகும். எனக்கு அந்த இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ் ஒரு லோயர் கேஸ் அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் இல்லைன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே வந்து நம்ம ஜிமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணது காட்டும். ஸோ அந்த யூன்றதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போது நம்ம 1 ஆர் மோர் இமெயில் ஐடி வச்சுருப்போம். அந்த ஏதாவது ஒரு மெயில் ஐடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னா ஸ்விட்ச் டு அக்கௌண்ட் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன இமெயில் ஐடி இருக்கோ அது வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மெயில் ஐடி நம்ம சேனல் க்ரியேட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி அகைன் அந்த யூவை கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் காட்டும், உங்கள் மெயில் ஐடியோட நேம் காட்டும். அது கீழே வந்து க்ரியேட் சேனல் இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலோட லோகோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நேம்னு இருக்கும். அந்த நேமை கிளிக் பண்ணி சேனலுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அதுன்றதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அப்புறம் சேவ்னு கொடுத்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து சேனலோட ஐடின்னு கூட சொல்லலாம். அந்த இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு @ வந்து ஸ்டார்ட் ஆகும், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி. ஸோ @ அப்புறம் உங்களுக்கு உங்களோட சேனல் நேம் அது கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் கீழே வந்து க்ரியேட் சேனல் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து சேனல் க்ரியேட் ஆகிடும். இப்போ சேனல் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன அப்புறம் கீழே யூன்னு இருக்குல்ல, அகைன் அந்த யூன்றதை கிளிக் பண்ண அப்புறம் நம்மளோட சேனல் நேம் காட்டும். அதில் போய்ட்டு அந்த பென்சில் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனலோட ஃபுல் நேம் அப்புறம் சேனலோட யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் ப்ரைவசி எல்லாமே காட்டும். நீங்கள் நம்ம சேனலோட இமேஜ் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட மெயில் ஐடியோட நேமை கிளிக் பண்ணி இமேஜ் சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம்.